வெல்கம் டு மை சேனல். எப்பவுமே நம்ம இட்லி மீதியாச்சுன்னா உப்புமா பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனா அந்த இட்லியில ரொம்பவும் சூப்பரான அருமையான ஒரு டிஃபன் செய்யலாங்க. குழந்தைங்க வேணும்னு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குங்க. நான் செய்யற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அப்பதான் இந்த இட்லி இட்லின்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இட்லியை எடுத்து இந்த வாக்குல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பொடுசா வேணும்னா கூட நீங்க இதையும் இன்னும் குறுக்கு வாக்குல கூட அறுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வேணுங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கிறேன். இப்படி போடுறங்கிறங்காட்டி அந்த சில்லி இட்லி கரையாது, அப்படியே இருக்கும். நல்லா மொறுமொறுப்பாவும் இருக்குங்க. இப்ப இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இதுல சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாய் வெத்தல் ஒரு 4ல இருந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் வெத்தல் சேர்த்துக்கங்க. உடைச்சிட்டு இது போல சேர்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுரும். இந்த மீதி ஆகிற இட்லியில இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு தீந்துருங்க. குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா வறுபட்டதுமே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது வேணா எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இது கொஞ்சம் லாஸ்டா தான் சேர்க்கணும். ஏன்னா சீக்கிரம் எள்ளு நல்லா பொரிஞ்சிரும். இப்ப பாத்தீங்கன்னா நான் எண்ணெய் ஒரு பக்கம் சூடாயிடுச்சு. வெட்டி வச்சு இட்லி நம்ம ஆயில்ல நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ரஸ்க் பதம் எல்லாம் வரும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா அந்த ரஸ்க் பதத்துல எடுத்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவும் டேஸ்டாவும் நல்லா மொறுமொறுப்பாவும் இருக்குங்க. இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது இப்படியே கூட சாப்பிடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு டிஃபன் மாதிரி செய்யறங்கிறங்காட்டி இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாங்க. மாத்திட்டு இன்னொரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே விட்டுக்குங்க. கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலயே கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதை நான் இது போல உதுத்து வச்சிருக்கிறேன். நீங்க பொடியா கூட கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்ம நல்லா கட் பண்ணிட்டு உதிரி உதிரியா எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வதங்கினதுமே தக்காளி ஒரு 2 தக்காளி பழம் இதுலயே சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா சட்டுன்னு மசீருக்காக இதுல கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே இட்லியில உப்பு இருக்கு. அதனால கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க. இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு நல்லா போயிருக்கணும். நம்மளுக்கு ரொம்பவும் வதங்கி இருக்க கூடாது. தக்காளி வெங்காயம் ஒரு அளவுக்கு தான் வதங்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுமே இதுலயே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நல்ல ஒரு வாசனையை கொடுக்கறதுக்காக கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம மிளகாய் வத்தல் கொஞ்சம் 4 மிளகாய் வத்தல் தான் போட்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. கொடமிளகாய் வெங்காயம் எந்த அளவுக்கு கட் பண்ணமோ அதே ஷேப்ல தாங்க கொடமிளகாயும் கட் பண்ணி இருக்கிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இது ஆப்ஷனல் தான். சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கட்டும். குடமிளகாய் கொஞ்சம் லாஸ்டாவே சேர்த்துக்கங்க. அப்பதான் நல்லா இருக்கும். சர்க்கரை நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். சர்க்கரை சேர்க்கறங்காட்டி லைட்டான ஒரு இனிப்பு சுவை வருங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்திருக்கோம். அதுல லைட்டான புளிப்பு சுவை இருக்கும். இதுல லைட்டா இனிப்பு சுவை நம்ம சர்க்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நம்ம அரைச்சு வச்ச பவுடர் இதுல சேர்த்துக்கலாங்க. பவுடர் சேர்த்ததுமே உடனே நம்மளுக்கு ரொம்பவுமே திக்காக ஆரம்பிக்கும். பாத்திரம் லைட்டா அடி பிடிக்கும். அதனால சிம்ல வச்சு இந்த பவுடரை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம இதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம மசாலா சேர்த்ததுமே கொஞ்சம் திக்காயிருச்சு. கொஞ்சமா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. பரட்டி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே இட்லி பொரிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இட்லியை இதுல சேர்த்துக்கலாங்க. காலையில செஞ்ச இட்லி மீதம் ஆயிடுச்சுன்னா சாயந்தரம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்கன்னா இது போல ஈவினிங் டிஃபன் நல்ல சில்லி இட்லியே செஞ்சு கொடுத்து பாருங்க. சட்டுன்னு தீந்துருங்க. குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இட்லியா கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இல்ல உப்புமாவா கலரி கொடுத்தோம்னாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி அவங்க டிஃபரெண்ட்லயே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்டகாசமாவும் இருக்குங்க. இப்ப பாருங்க அந்த மசாலா எல்லாமே இட்லியில நல்லா உள்ள இழுத்துக்குச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு பரட்டு விட்டுக்குங்க. இது உடையாது, அப்படியே தான் இருக்கும். இப்ப பாருங்க நான் உதுத்து காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா உதிரியாவும் நல்லா மசாலா எல்லாம் உள்வாங்கி இருக்குதுன்னு பாருங்க. நல்லா கம கம மனத்தோட நம்மளுக்கு சில்லி இட்லி ரெடி ஆயிருச்சுங்க. அவ்வளவுதாங்க.
கம கமன மனத்தோட இருக்குதுங்க. இப்ப இதை டேஸ்ட் பாத்திரலாங்க. ரொம்பவும் சூப்பராவும் அருமையாவும் வந்திருக்குதுங்க. நம்ம சேர்த்துக்கிற மசாலா பொருள் வந்து ரொம்பவுமே நல்ல மனத்தையும் நல்ல ஒரு டேஸ்டையும் கொடுக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல என்கிட்ட சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.